அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்துள்ளன. ஒருங்கிணைந்து லோக்சபா தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் அக்கட்சிகள் தெரிவித்துள்ளன. லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ், பாஜக அல்லாத மூன்றாவது அணி அமைக்கும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தன. தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையின் போது அதிமுக அளிக்கும் தொகுதிகளை மட்டுமே ஏற்கக்கூடிய நிலை உருவானது. இது இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதிருப்தியை உருவாக்கியது. மேலும் அதிமுக 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து தனித்தே பிரச்சாரத்தை துவக்கிவிட்டது. இச்சூழ்நிலையில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் வியாழனன்று இரவு கூட்டாக ஆலோசனை நடத்தின. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா. பாண்டியன் ஆகியோர் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முக்கிய மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதன் பிறகு கூட்டாக நிருபர்களை சந்தித்த ஜி. ராமகிருஷ்ணன், தா. பாண்டியன் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். தமிழகத்தில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து லோக்சபா தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் இன்று சந்தித்து நடக்க இருக்கின்ற மக்களவை தேர்தலில் இரண்டு கட்சிகள் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிகளை முறியடிப்பதற்கு தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இரு கட்சிகளும் தொகுதி உடன்பாடு கண்டு போட்டியிடுவதென முடிவு செய்தோம். இதற்காக நடத்திய பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் அஇஅதிமுகவின் அணுகுமுறையால் உடன்பாடு ஏற்படவில்லை. மேலும் 40 தொகுதிகளுக்கும் அஇஅதிமுக வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தையும் தனித்தே துவங்கிவிட்ட சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒருங்கிணைந்து மக்களவை தேர்தலை எதிர்கொள்வது என முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2011ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலின் போதும் அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் பிரச்சினை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அதிமுக சமரசப்படுத்தி மீண்டும் கூட்டணியில் தக்க வைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. இப்போது லோக்சபா தேர்தலிலும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.